வணக்கம் நண்பர்களே. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு 10th புக்கில் வரைக்குமே இருக்கக்கூடிய எல்லா மேத்ஸ்லேருந்தும் கொஷின் கேட்கலாம் அப்படின்னு அவங்களுடைய சிலபஸில் கொடுத்துருக்காங்க. நாம் அந்த சிலபஸ்லேருந்து என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குது, அது எந்தெந்த கிளாஸில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு ஃபைல் போட்டிருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்த ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதிலிருந்துமே அவங்க டெட்டுக்குமே கொஷின் கேட்டிருந்தாங்க. நமக்கு டிஆர்பிக்குமே இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த கிராஃபை பேஸ் பண்ணது தான் ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிறது. இதில் இன்னும் இதை தாண்டி நிறைய புள்ளிகளை வச்சுலாம் கொஷின் இருக்குது. சின்ன கிளாஸஸில் கொடுக்குறப்ப தட் மீன்ஸ் 8th வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயத்தொலை வடிவியல்ங்கிறது தனி ஒரு யூனிட்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, வெறுமனே வரைபடங்கள் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. 9th வரும்போது தான் ஆயத்தொலை வடிவியல்னு தனி ஒரு டாப்பிக்காக கொடுத்துருப்பாங்க. இல்லை பேசிக்காக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸ் அச்சு, ஒய் அச்சு. இதோ இருக்குது பாருங்கள், இப்படி கிடைமட்டமாக இருக்கக்கூடியதை எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லுவோம், இப்படி செங்குத்தாக இருக்கக்கூடியதை ஒய் அச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ரெண்டும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆர்ஜின், அதாவது ஆதி புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜீரோலேருந்து வலது கை பக்கத்தில் எக்ஸ் அச்சில் வலது கை பக்கம் வரும்போது வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும், 1 2 3 4ன்ட்டு. இந்த பக்கம் இடது கை பக்கம் போகும்போது வேல்யூஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், -1 -2, -1 விட -2 கம்மி, -3 அதை விட கம்மி, -4 அதை விட கம்மி. சரிங்களா? அதே மாதிரி தான் ஒய்ஹெச்சில் வரும்போது மேலே போக போக வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும், கீழே போக போக வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? இது ரெண்டும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை ஆர்ஜின்னு சொல்லுவோம், ஆதி புள்ளின்னு சொன்னோம் இல்லையா? அதை நம்ம எப்படி குறிப்பிடுவோம் அப்படின்னா 0,0 அப்படின்னு குறிப்பிடுவோம். ஆதி புள்ளி எப்படி சொல்லுவோம்? 0,0. 1 2 3 அப்படின்னு தான் எடுக்கணும்னு கிடையாது. நாம் 2 4 6 8ன்னு கூட எடுக்கலாம். எப்படி 2 4 6 8, ஆனால் எடுக்கிற அந்த ரேஞ்சு அந்த டிஃப்ரென்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு 2 4 இங்கே 6 எடுத்துகிட்டு இங்கே 9 அடுத்து 10 12 எடுக்கிட்டோம்னா அப்படி எடுக்கக்கூடாது. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஒரு இங்கே இருக்கக்கூடிய இந்த 1 சென்டிமீட்டருக்கும் எத்தனை அலகு எடுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எடுத்தால் ஒரே மாதிரி இந்த பக்கம் 2 4 6ன்னு எடுத்துகிட்டு இங்கேயும் அதே மாதிரி தான் -2 -4 -6ன்னு எடுத்துக்கணும். இங்கே 2 4 6ன்னு எடுத்துகிட்டு இங்கே 1 2 -1 -2 -3 எடுத்தால் அதுவும் தப்பு தான். இது ஒரு ஃபுல் லைன் இது. ஸோ இந்த லைனில் எப்படி எடுக்கிறோமோ லெஃப்ட் சைடில் அதே மாதிரி தான் ரைட் சைடில் இருக்கணும். சேம் பேட்டர்ன் தான் ஒய் ஆக்சிஸுக்கும். சரிங்களா? இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்ஸை பற்றின ஒரு விஷயம். எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லுவோம், எப்படி இருக்கும் அப்படின்னா கிடைமட்ட கோடாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது செங்குத்து கோடாக இருக்கும். ஆச்சா? அதுதான் இந்த 2 பாயிண்டில் நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்ததாக இந்த கீழே இருக்கிற இது பாருங்கள், எக்ஸ் ஆயத்தொலைவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கிடை அச்சு தொலைவு, இங்கிலீஷில் அப்சிசா. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா சில நேரம் தமிழ்லேயே கூட இதை அப்படியே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிடை அச்சு தொலைவை அப்சிசா அப்படின்னும் ஒய் அச்சுடைய தொலைவை ஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆய அச்சுக்கள் வெட்டும் புள்ளி 0,0 ஆதி புள்ளி ஆர்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு 7,8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட கிடை அச்சு தொலைவு எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. கிடை அச்சு தொலைவுங்கிறது எக்ஸு, செங்குத்து அச்சு தொலைவுங்கிறது ஒய். அப்சிசா, அப்போ இதோட அப்சிசா கிடை அச்சு தொலைவு 7, இதோட ஆர்டினேட் இதோட ஒய் அச்சு தொலைவு 8 அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். அந்த நேரத்தில் அப்சிசானா என்ன, ஆர்டினேட்னா என்னன்னு தெரியலனோ, இல்லை தமிழ்லேயே கூட சிலருக்கு என்ன அர்த்தம் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடும்னா கிடை செங்குத்து அப்படிங்கிறதெல்லாம் டவுட் ஆகிடுவீங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக இது சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0,0 அப்படிங்கிறது மையத்தில் தான் இருக்கணும்னு கிடையாது, அதாவது பேப்பரோட மையத்தில் தான் இருக்கணும். இல்லை, நீங்கள் கூட இங்கே போடுறீங்கன்னா இந்த இடத்துல 0 வந்திருக்கும். ஆனால் எல்லா புள்ளிகளுமே எங்கேருந்து தான் தொடங்கும் அப்படின்னா அந்த ஆதி புள்ளியிலேருந்து தான் தொடங்கும். அது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் தான் ஆதி புள்ளி. ஏன்னா ஸ்கூல்லே கூட சில நேரம் பசங்களுக்கு போடும்போது கரெக்டாக இப்படி ரெண்டுத்துக்குமே சென்டராக போடணுமா சார், இங்கே எத்தனை நம்பர் எழுதுகிறோமோ அதே நம்பர் தான் இங்கே எழுதணுமான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். ஆனால் எதை போட்டாலும் இந்த 0ல் இருந்து தான் 1 2 3 இல்லை நம்ம 2 4 6ன்னு எடுக்கிறோன்னா அது 0வை பேஸ் பண்ணி தான் தொடங்கும் அப்படிங்கிறத குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை எடுக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸே நான் ஆரம்பித்தது. என்ன அப்படின்னா காற்பகுதி, குவாட்ரண்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. மொத்தமாக ஒரு கிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா 4 காற்பகுதிகள் இருக்குது. இதோ இருக்குது பாருங்கள். இதில் முக்கியமானது குவாட்ரண்ட்டை நம்ம இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். எங்கேருந்து ஆரம்பித்தாலும் தப்பு இல்லைன்னு ஒரு பின்னாடி ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லா லெவல்லையும் பார்க்குறது எங்கே தான், டிகிரி லெவல் வரைக்குமே கூட எங்கேருந்து தான் குவாட்ரண்ட்டை கணக்கு பண்ணுவோன்னா இங்கேருந்து தான். இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட்,
இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். ஹையர் கிளாஸஸ் வரும்போது இதை தாண்டி சிலதை பார்ப்போம். இந்த லெவலில் நீங்கள் இது தெரிஞ்சுதான் போதும். முதல் காற்பகுதி, 2ஆம் காற்பகுதி, 3ஆம் காற்பகுதி, 4ஆம் கால்பகுதி. டெட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, 2 2 பேருக்குமே இந்த காற்பகுதியை யூஸ் பண்ணி கொஷின் கேட்டிருந்தாங்க. புள்ளிகளை கொடுத்துட்டு இது எந்த காற்பகுதியில் அமையும் பொறுத்துக்க மாதிரியும் கேட்டிருந்தாங்க. நார்மலாக டைரக்ட் கொஷினாகவுமே கேட்டிருந்தாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இதில் விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காற்பகுதியிலையும் அமையக்கூடிய புள்ளிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. முதல் காற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அந்த எக்ஸும் சரி ஒய்யும் சரி ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். அதுதான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ப்ளஸ் கம்மா ப்ளஸ். முதல் காற்பகுதியில் வர ரெண்டுமே எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். 3ஆவது காற்பகுதியில் வர ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? ஃபஸ்ட்டில் ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்கும், 3ஆவதில் ரெண்டுமே மைனஸாக இருக்கும். இப்போது 2ஆவதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு மைனஸு ஒய் ப்ளஸில் இருக்கும். 4ஆவதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ் இருக்கும். எனக்கு இதெல்லாம் மெமரி பண்ண முடியாது சார், மறந்துடுது சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டக்குன்னு அந்த நேரத்தில் என்ன பண்ணால் கூட போதும்னா, இதே மாதிரி ஒரு 2 கோடை போட்டுட்டு இங்கே 0, இந்த பக்கம் 1 2 3, இந்த பக்கம் -1 -2, மேலே 1 2 3, கீழே -1 -2 முடிஞ்சிச்சு. இது முதல் கால்பகுதி, இது 2, இது 3, இது 4ஆம் கால்பகுதி இப்படின்னு டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவங்க எந்த புள்ளியை கொடுத்தாலும் நம்மளால் சொல்கிற முடியும். பாருங்கள், உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு புள்ளி கொடுத்துருவாங்க 7, -3. இது அமையக்கூடிய காற்பகுதி எதுன்னு கேட்பாங்க. பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு, 2ஆவது நம்பர் மைனஸ். எங்கே வருது? ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸ்ஸு, 2ஆவது நம்பர் மைனஸ், 4ஆவது கால்பகுதி. அப்போ இந்த புள்ளி அமையக்கூடிய காற்பகுதி 4ஆவது. -3, +3 இப்படி கொடுத்துருவாங்க. அப்போ இது பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸ் 2ஆவது ப்ளஸ் எங்கே இருக்குது? தோ. அப்போ இது அமையக்கூடிய காற்பகுதி 2ஆவது காற்பகுதி. அந்த மாதிரி சொன்னால் போதும். புரியுதா? கேட்டிருக்காங்கம்மா, இதை பேஸ் பண்ணி இப்போ டிஆர்வியில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6, 0ன்னு கொடுப்பாங்க. இது எந்த காற்பகுதியில் அமையுதுன்னு எப்படி சார் கண்டுபிடிக்குது? ஏன்னா 0க்கு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது இல்லையா? அப்போ 6, 0 எங்கே சார் வரும்னா, முதல்ல இருக்கிறது எக்ஸு, இது ஒய். ஒய் 0 ஆகிடுச்சு. அப்போ ஒய்யை விட்டுருங்க, 0 ஆனது பிரச்சனை இல்லை. எதுக்கு மட்டும்தான் நம்பர் இருக்குது? எக்ஸுக்கு மட்டும்தான். அப்போ 6, 0ங்கிறது எங்கே அமையும் அப்படின்னா எக்ஸ் அச்சின் மீது அமையும். எதில் அமையும்? எக்ஸ் அச்சின் மீது அமையும். சப்போஸ் 0, -6ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எக்ஸு 0 ஆயிடுச்சு, விட்டுருங்க. ஒய்க்கு தான் நம்பர் இருக்குது, அது +6 -6லாம் பிரச்சனை கிடையாது. அதனால தான் நம்பரை மாற்றி எடுத்துருக்கேன் பாருங்கள். -6 எது ப்ளஸ்ஸோ மைனஸோ, ஒய்க்கு தான் நம்பர் இருக்குது. அப்போ 0, -6ங்கிறது எந்த அச்சின் மீது அமையும்னா ஒய் அச்சின் மீது அமையும். புரியுதா? ஏதாவது ஒன்று 0 ஆகிடுச்சுன்னா எக்ஸோ ஒய்யோ எது 0 ஆகாமல் இருக்கோ அந்த அச்சின் மீது அமையும். இன்னொரு டவுட் வரலாம், ரெண்டுமே 0 இருந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? 0, 0ன்னா அதை கேட்க மாட்டாங்க. 0, 0ங்கிறது ஆதி புள்ளி, அது 2 அச்சின் மீதுமே அமையுன்றதால அது ஆதி புள்ளின்ற அளவில் மட்டும்தான் கேட்பாங்க. புரியுதுங்களாம்மா? ஸோ இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க, நமக்கும் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க, காற்பகுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் இங்கே ஒரு டேபிளாக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் எடுத்ததுக்கான காரணம் என்னென்னா, இப்போ சொன்ன மாதிரி +, +, -, +எல்லாம் சொன்னால் சொல்லிடுவீங்க. இதில் பாருங்களேன், சிம்பிளை வச்சு இப்போது >0 இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், அதே மாதிரி எக்ஸும் >0, ஒய்யும் >0 பாருங்கள். அதாவது ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த சிம்பிள் > சிம்பிள், மைனஸ் இருந்துச்சுன்னா <. சிம்பிள். இதில் அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, இதில் எது <, எது < படிக்கும்போதே எப்படி சார் தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஆக்சுவலாக அந்த <, வச்சு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் அதையுமே கீழே தரேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக முதல்ல அதை படிக்கிறது, அதுக்கு எப்படி அதுக்கான ஆன்சர் எழுதுறதுன்றது ஒரு தனி, அதை எப்படி படிக்கிறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது <, அதுதான் சார் டவுட்டே. எப்படி < சொல்கிறது? < எழுதுங்களேன், LESSTHAN கரெக்டாக? < முதல் எழுத்து L. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த சிம்பிள் பார்க்குறதுக்கு L மாதிரியே இருக்கும் பாருங்கள், இருக்கா? அப்போ இதை நம்ம < ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்று ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இப்போ இப்படி எழுதுகிறோன்னா இது L மாதிரி இல்லை, அப்போ இது <, கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? ஆனால் அதுக்கும் நான் ஒரு வழி சொல்கிறேன் பாருங்களேன். க்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். > சிம்பிள் எப்படி போடுறோம்? இந்த மாதிரி போடுறோம் இல்லையா? > முதல் எழுத்து G பாருங்கள், எப்படி வருது? G அந்த சிம்பிள் மாதிரியே வருதா? முடிஞ்சிச்சு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமே. < முதல் எழுத்து L, அந்த சிம்பிளும் L மாதிரியே இருக்கும். அப்போ அதை ரீட் பண்ணுறது <. இந்த சிம்பிள் Gயில் முதல் எழுத்து, இதை பாருங்கள், Gயில் சிம்பிள் இதே மாதிரியே இருக்கும். ஏன்னா முதல்ல அதை எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சால் தான்
அதுக்கப்புறம் நம்பரை எப்படி எழுதுறதுன்றதுக்கு வர்றதுக்கு சரிங்களா. ஸோ இது ஈஸியாக இப்போ நீங்கள் இதுக்கு மேலே இது மறக்காது பாருங்கள், லெஸ் தெனும் கிரேட்டர் தெனும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புள்ளிகளை சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ்ஸாக இருந்தால் கிரேட்டர் தென் 0, மைனஸாக இருந்தால் லெஸ் தென் 0ன்ட்டு. அதனால் இதையும் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா. அடுத்ததாக ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் அச்சில் அமையும் எந்த ஒரு புள்ளியும் பியின் ஒய் அச்சு தொலைவு 0. அதுதான் இப்போ நம்ம சொன்னது. எக்ஸ் அச்சு மேலே இருக்குன்னா ஒய் 0 ஆகிடும், ஒய் அச்சு மேலே இருக்குது அப்படின்னா எக்ஸ் 0 ஆகிடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் அச்சின் மீது ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் அச்சின் மீது எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஆச்சா. அதே நேரம் எக்ஸ் கமா ஒய்யும் ஒய் கமா எக்ஸும் நாட் ஈக்குவல், அதாவது 1,2ன்றதும் 2,1ங்கிறதும் ஈக்குவல் கிடையாது. அது ரெண்டும் நாட் ஈக்குவல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ அது ரெண்டும் ஈக்குவல் ஆகும் அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி புள்ளியாக இருக்குது. இப்போ 2,2 3,3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் அதை திருப்பி எழுதினாலும் அதே தான் வரும். அப்போ பிரச்சனை இல்லை சரிங்களா. ஸோ ஜென்ரலாக சொல்லும்போது எக்ஸ் கமா ஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் கமா எக்ஸ். அடுத்தது செவ்வக ஆய அச்சுகளை உடைய இந்த தளத்து தான், இதுக்கு தான் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கார்ட்டீசியன் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டேகார்டஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதில் நிறைய பங்களிப்பு செஞ்சுருப்பார். அப்படிங்கிறதால அவருடைய நினைவாக டேகார்டஸ் அந்த கார்ட்டீசியன் அச்சுகள் எக்ஸ் அச்சும் ஒய் அச்சும் சேர்ந்த அந்த அச்சு தான் கார்ட்டீசியன் அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ பாருங்களேன், நம்ம கேட்ட மாதிரியே பின்வரும் புள்ளிகள் எந்த காற்பகுதியில் அமையும்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொன்னோம் இல்லையா எந்தெந்த கால்பகுதியில் எப்படி எப்படி இருக்குன்ட்டு 4 கேள்வி இருக்குது. இந்த 4க்கு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் அங்கேயே உங்களுக்கு சொல்லிட்டேன்ல ஒரு காற்பகுதியில் வரக்கூடிய புள்ளிகள் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த 4 புள்ளிகளும் ஃபஸ்ட்டா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா எந்த காற்பகுதியில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களாமா. இதில் இன்னொரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கார்ட்டீசியன் தளத்தில் ஒரு புள்ளியில் எக்ஸ் அச்சு தொலைவு மற்றும் ஒய் அச்சு தொலைவு இரண்டையும் இடமாற்றம் செய்தால் அப்புள்ளி கார்ட்டீசியன் தளத்தின் வேறொரு புள்ளியின் அமைவிடத்தை பெறும். ஒன்றில் இப்போ நம்ம சொன்னது தான் 1,2 அப்படிங்கிறதும் 2,1ங்கிறதும் ஒரே இடத்துல இருக்காது, ரெண்டும் வேறு இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பொழுது அவை இரண்டும் ஒன்றாக அமையும் என சிந்திக்க சொல்லிட்டோமே. ரெண்டும் ஒரே நம்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒரே இடத்துல அமையும் சரிங்களா. இவ்வளோதான் அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு இணையான கோட்டில் அமைந்திருக்கும் புள்ளிகளின் ஒய் அச்சு தொலைவு சமமானதாக அமையும். ஆமாம், இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் அச்சுக்கு இணையாக, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. எக்ஸ் அச்சுக்கு இணையாக நான் இப்படி ஒரு கோடு போடுறேன் அப்படின்னா இதில் நீங்கள் எந்த இடத்துல ஒரு புள்ளியை குறித்தாலும் அது ஒயிலிருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அமைந்திருக்கும் புள்ளிகளின் ஒய் அச்சு தொலைவு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சரிங்களா. இப்போ இந்த புள்ளி எழுதுகிறோம் அப்படின்னா இது -1,3ன்னு வச்சுக்கோங்க. இங்கே எழுதுகிறோன்னா இது 2,3 3,3 4,3ன்ட்டு அந்த ஒய்யோட வேல்யூ எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதில் புள்ளிகளை வச்சு அந்த தளத்தில் எப்படி குறிக்கிறது, முதல் கால் பகுதி, 2ஆம் 3ஆம் 4ஆம் கால் பகுதினா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல தொடங்கினது. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடுப்புள்ளி, நடுக்கோட்டு மையம், சாய்வு இந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக நமக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. டெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அதெல்லாம் கேட்கல, வெறும் இந்த லெவலோடு நிறுத்திட்டாங்க. ஆனால் டிஆர்பி வரும்போது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இதில் நம்ம ஒரு 4 கேள்வி சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கான ஆன்சர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.